மருந்து இருக்கு. நான் அது இல்லன்னு சொல்லலையே. ஐயோ குழப்பறீங்க. என்ன பெரியவரே, மருந்து கிடைக்காதுங்கறீங்க, இப்ப மருந்து இருக்குங்கறீங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க. பொறுங்க. உங்க எல்லாருக்கும் புரியுற மாதிரியே சொல்றேன். பாம்போட விஷத்துல இருந்து தானே பாம்பு கடிக்கு மருந்து எடுக்கிறீங்க. அந்த மாதிரி இந்த வண்டுக்கடி விஷத்துக்கான மருந்து அந்த வண்டு கட்டுற கூட்டுக்குள்ளதான் இருக்கு. ஆனா அதை எடுத்துட்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. இது வரைக்கும் வண்டு கடிக்கு மருந்து கொண்டு வரேன்னு போனவங்க யாருமே உசுரோட திரும்பி வந்ததே கிடையாது. எந்த காலத்துக்கும் அந்த வண்டு இங்க வராது. ஏன் வராது? இங்க மேல பிடாரியம்மன் கோவில் இருக்கு. அந்த பிடாரியம்மன் கோவிலை தாண்டி கீழே அந்த வண்டுங்க வரவே வராது. அதனால இந்த ஊரு பக்கம் வண்டுங்க எதுவுமே வராது. வண்டு வராது சரி, ஆனா அதுக்கான மருந்து கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்றீங்களே. விதி முடிச்சவங்க தான் வண்டுக்கடி வாங்குவான்னு சொல்லுவாங்க. ஐயோ அண்ணே அவங்களும் செத்துட்டாங்கண்ணே. ஆனா எல்லாருமே செத்துட்டாங்கண்ணே. என்னடா சொல்றீங்க? ஆமாண்ணே, இவங்க எல்லாரையும் இங்க இருக்க காட்டு வண்டு கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வண்டு கொட்டிடுச்சா? ஆமாண்ணே, இங்க இருக்க காட்டு வண்டு தான் கடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாரையும் பேசாம இங்கே விட்டு போயிருவோம். போலீஸ் வந்து பார்த்தா கூட சுத்தி பார்க்க வந்த இடத்துல காட்டு வண்டு கடிச்சு செத்துட்டாங்கன்னு நினைப்பாங்க. இவங்கள வண்டியில தூக்கி போட்டு போனா தேவையில்லாம நமக்கு பிரச்சனை வரும்ண்ணே. அமைச்சர் ராஜாங்க, அவர் தங்கச்சி பொண்ணு, இன்னும் சில ஊர்க்காரங்க எல்லாரையும் அந்த காட்டு வண்டு கடிச்சிருக்கு. இப்ப அவங்க எல்லாரையும் இந்த மெடிக்கல் கேம்ப்ல வச்சுதான் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியா? போடா நான் பாத்துக்கிறேன். விதியை பாத்தீங்களா?